ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம், தைரிய வெறிய ஸ்தானம். மிதுன ராசிக்கு கிரக நிலையை நல்லா இருக்குது, கர்மஸ்தானம் வளர்க்குது, காரியம் நல்லா இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. காரிய சிறப்பாக இருக்கும், மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே மிக முன்னேற்றம் இருக்கும், வாழ்க்கையில் அபரிதமான முன்னேற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இப்போ தலைவிதி மாறுது. தலைவிதினா எப்படி சார் அப்படின்னா, இவ்வளோ நாளாக நடந்ததிலிருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க, வேறு லெவலுக்கு போவீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிசம். ராசிக்கு 10ஆம் இடம் மீனத்தில் கிரகங்கள் ஒன்று கூடுகின்றன. சூரியன், செவ்வாய், சனி பகவான், சுக்கிரன், இப்படி 4 கிரகங்கள் ஒன்று கூறுகின்றன. புதனும் அடுத்து வரப்போகிறாரு. ஸோ 10ஆம் இடம் வலிமை அடைந்ததுனால 10-4 சுகஸ்தானமும் கர்மஸ்தானம் வழிபடுது. நல்லா இருப்பீங்க, குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க, தாய் உறவு நல்லாயிருக்கும், தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும், வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும், மக்கள் நல பணிகள் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு பொது பலன்கள் சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், ராசிக்கு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ மிதுன ராசிக்கு கிரகங்கள் அடுத்தடுத்து 10, 11, 12 ராசி நோக்கி வருகின்றன. 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஓரளவு சுப தொடர்பில் தான் இருக்கும். சுக்கிரன் வீடு தான். சுக்கிரன் அதில் வழியில் இருக்கிறாரு. சுக்கிரன் நம்பர் 1 பலனை கொடுக்குறாரு. ராசிக்கு 10, 11ஆம் இடம் வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாத காலத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் சுப வரையும் இருக்கும், லாபத்தை கொடுப்பாரு. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி சார், இப்போ சுக்கிரன் என்ன பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னா, சுக்கிரன் 10ஆம் இடத்துல சனி பகவான் கூட சேர்ந்து சனி பகவானையும் சூரியனை சுபத்தப்படுத்துகிறாரு. ராசிக்கு 8, 9 அட்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுபத்தப்படுத்துகிறாரு. சனி பகவான் இப்போதைக்கு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார், அஸ்தமன நிலையில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஊர் விட்டு ஊர், வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி தகப்பன் வழி உறவு முறைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. அப்பா விஷயத்தில் அனுசரித்து போங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் முரண்படலாம். அப்பாவோட ஆரோக்கியத்தை பார்க்க சொல்லிக்கோங்க. தகப்பனுடைய தேக ஆரோக்கிய பிரச்சனையில் சில கஷ்டங்கள் வரலாம், கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 8, 9 கூடையவன் 10ஆம் இடத்துல அஸ்தமனமாக இருக்கிறாரு. அப்பா செய்கிற காரியங்கள், அப்பா மூலியமாக நடக்கிற காரியங்கள் சற்று தாமதமாகும், சற்று தொய்வு இருக்கும். இல்லைனா அப்பாவுக்கு தொய்வு இருக்கும். அப்பா செய்கிற வேலை, உங்களோட அப்பா செய்கிற வேலை, தொழில், முதலீடு, இதில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அது பிறகு நிலைமை மாறிடும். அது குறிப்பாக ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஏன்னா ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். பரிவர்த்தனை யோகத்தில் நீசபங்கம் அடைகிறதுனால ஓரளவு சனி பகவானுக்கு வலுப்படுவார். இப்போதைக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, ஆனால் நியூட்ரலாக இருக்கிறாரு. சரியா? இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இப்போதைக்கு பார்த்தோம்னா சுக்கிரன், சூரியன், செவ்வாய், இந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல போய் தசமங்கரனாக உட்காந்துருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அவர் 6ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க, குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, இப்படி டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோல் கட்டட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். ஸோ அந்த வேலை பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 6ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்து திக்பலம் பெறாரு. அதுபோல் தான் வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கொஞ்சம் லாபம் வரத்தான் செய்யும், அலைஞ்சு திரிஞ்சு லாபம் வரும். சரியா? கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு இருந்தீங்கன்னா லாபம் வரும். சுருக்கமாக சொன்னோம்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்லாம் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், வேலையில் பளு அதிகமாக இருக்கும், அங்கிட்டுக்கிட்டு அலைஞ்சு திரிவீங்க, ஆனால் டயர்டாக மாட்டீங்க. ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு ஒரு கான்செப்டின் படி அங்கிட்டுக்கிட்ட அலைஞ்சு திரிவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆதாயம் இருக்கும், திருப்தியாக இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அலைஞ்சு திரிஞ்சாலும் திருப்தியாக இருப்பீங்க, ஆத்ம திருப்தியாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரியன் தைரிய வீரிய சனாதிபதி. சூரியன் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. தைரிய வீரிய சனாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. நல்ல அமைப்பு தான், ஸ்தானப்பலம் பெற்று இருக்கிறாரு. இளைய சகோதர வழியில் நல்லாயிருக்கும், தம்பி தங்கச்சி வழியில் நல்லாயிருக்கும். குறிப்பாக உடன் பிறந்த தம்பி உடையன் படைக்கஞ்சான்னு சொல்கிற மாதிரி தம்பி வழியில் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும். அரசு வழியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு வெற்றியாக இருக்கும். கட்சி தலைமையோட இணக்கம் இருக்கும். எலெக்ஷனில் சீட்டு கிடைக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ சூரியன் நிகழ்வு நல்லா தான் இருக்குது. சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு சூரியன், செவ்வாய்,
சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் அடுத்த நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ விதி தான் வேலையை செய்யுது. 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கணும். அதில் 2 ராஜ கிரகங்கள் சூப்பராக இருக்குது. சுக்கிரன் புதன் வந்து ராசிக்கு ரொம்ப வேண்டியவங்க. 1, 4, 5, 12 நல்லா இருக்கும். தாய் வழி சிறப்புகள் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், விவசாயம் பலிதமாகும், வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மிக நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து லக்கண ரீதியாக பார்த்துட்டோம்னா சுக்கிரன் செவ்வாய் சூரியன் மேச லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. மேச லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தது ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். சரியா, மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குடும்ப இணக்கம் இருக்கும். நல்ல கையில் காசு பணத்தோடு இருப்பீங்க. பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். திருமண அமைப்புகள் கை கொடுக்கும். கடன் மன உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா சைன் பண்ணுவீங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குலதெய்வத்தில் அருள் இருக்கும். சொத்து பத்து கிடைக்கும். தாப்பன வழி சொத்து பத்து கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல திருப்தியாக ஆத்ம திருப்தியாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் வந்து கூட வேலை பார்க்குறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் அன்பு இருக்கும். குடும்பத்தில் தாய்க்கும் மனைவிக்கும் நல்லா இருக்கும். தாய்க்கும் மனைவிக்கும் ஒத்து போகும். குடும்ப உறவு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, அப்புறம் வந்து மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க, அனல் மின்சாரம், நீர் மின்சாரம், நில மின்சாரம், இப்படி பவர் ஜெனரேஷன், பவர் எனர்ஜி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக்கும். அரசியல்வாதிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த லக்கண ரீதியாக பலன் சொல்லுதாங்க கரெக்டாக நிற்கும். மிதுன ராசிக்கு எல்லோரும் பலம் போடுவாங்க. ஆனால் மிதுன ராசியில் வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு விதமான பலன்கள் இருக்குது. அதுக்கடுத்து நான் நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் நான். சரியா, இதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கணும். சரியா, பலன்கள் வந்து பொதுவாக தான் இருக்கும். நம்ம தான் பெருக்கி எடுக்கணும். சரியா, அரிசியில் கல் பறக்கிற மாதிரி தான் நிறைய கல்லும் கலந்து தான் இருக்கும் அரிசியில். இப்போ கல்லெலாம் எடுத்துடுறானுங்க. அந்த காலத்துலலாம் கல் கிடக்கும், கல்லை பறக்குவாங்க. காய்கறி பறக்கிற மாதிரி தான். காய்கறி கடைக்கு போனீங்கன்னா, மார்க்கெட் போனீங்கன்னா சில காய்கறியில் பிறக்கி எடுக்கிறோம், சூத்த சொட்டை இருக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி தான் பலன்கள் சொல்லும்போது 3 விதமான பலன்கள்: ராசி பலன்கள், லக்கணத்துக்கு பலன்கள், நட்சத்திர பலன்கள். இதில் 3ல் எது மிக மிஞ்சி இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா, பொது வழியில் உட்காந்துட்டு அப்படியே ஒப்பிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கான், தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட விஷயம் தெரிஞ்சவங்க 50 லட்சம் பேர் இருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க 25 வயசுலேருந்து ஒரு 80 வயசுக்குள்ளே ஒரு 50 லட்சம் பேர்னாச்சும் இருப்பாங்க தமிழ்நாட்டில். 50 லட்சம் பேருக்கு நான் ஒத்தாள் பலன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். சரியா, ஒரே வீட்டில் 2 திருவாதிரையில் பிறந்திருப்பாங்க, 2 பேரும் வேறு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அங்கே அது மாறிடும். ராசி, லக்கணம், நட்சத்திராபதி, ராசியாதிபதி, லக்கணாபதியில் மாறும்போது பலன்கள் வேறு மாதிரி போயிடும். சரியா, அதனால் கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது அர்த்தப்பொருத்தமாக கேளுங்க. நான் வந்து திருவாதிரை நட்சத்திரம், ரிஷப லக்கணம், எனக்கு வந்து இப்போ வந்து குரு திசை நடக்குது அப்படின்னு தெளிவாக கேட்கணும். டேட்டாக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா தெளிவாக பயிர் சொல்ல முடியும். சும்மா இப்போ 10ஆம் போக்கில் உங்களுக்குள்ள ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நான் வேணாடா இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறேன், நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்திருக்கோம், ஒன்றுமே இல்லையே அப்படின்னா அங்கே நல்லா இருக்காது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார், கடக லக்கணத்தில் பிறந்திருப்பார், சனி மகா திசை நடக்கும், சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா, சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சி போட்டிருப்பார், மகரத்தில் நல்லாவே இருக்காது. மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருப்பார், குடும்பத்தில் அமைதி இருக்காது, ஒத்துமை இருக்காது, சண்டை தான். சரியா, 8 கூடியவன் 12ஆம் இடத்துல இருப்பார். அவ்வளோதான், பிரச்சனை தான், ரொம்ப வழக்கு தான், விரயம் தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மிதுன ராசி, கடக லக்கணம், சனி மகா திசை நடக்கும். சனிப்பான் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், முடிஞ்சிச்சு. அஷ்டம சனியில் பிறந்திருப்பான் அவன். அஷ்டம சனியில் பிறந்திருப்பான், ஒன்றும் நல்லா இருக்காது. அந்த 19 வருஷம் அப்படி புரட்டி விட்டுரும். குடும்ப சுகம் இருக்காது, இணக்கம் இருக்காது, நண்பர் விஷயத்தில் ஒன்றும் இருக்காது, அப்படி இருக்க வேண்டியதான். 19 வருஷம் அப்படியே நல்லா இருக்காது. வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போயிடும், திசை திரும்பிடும், திசை மாறிய பறவைலாம் மாறிடுவாங்க. இவ்வளோதாங்க. உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஜாதகத்தை பார்த்தெல்லாம் பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாகவே சொல்லுவேன் நான். நீங்கள் கேட்குற கேள்வியில் தெளிவு இருந்துச்சுன்னா நேரடியாக பதில் சொல்லிடுவேன். அதுக்குண்டான பரிகாரம் வழிபாடு சொல்லிடுவேன். இப்போ சொல்கிறேன் இல்லை, ஒரு அமைப்பு, இந்த அமைப்பில் இருக்கிறவனுக்கு நல்லா இருக்காது, சனி மகா திசை நல்லா இருக்காது. சில பேர் குரு திசை நல்லா இருக்காது, ஆரம்ப கட்டத்தில் நல்லா இருக்காது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, குரு திசை நல்லா இருக்காது. மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க, கன்னியா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. மிதுன ராசி, கன்னியா லக்கணம், 2ஆம் இடம் துலாமில் வந்து இவர் இருப்பார். யார் இருப்பா? குரு இருப்பார். நல்லா இருக்காது. வேணால் ராசியை வேணால் பார்ப்பார், ஓரளவு தாங்கிக்கிடுவான், எதையும் தாங்கிக்கிடுவான். ஆனால் குரு திசை நல்லா இருக்காது. மாரகாதிபதி 7, 10, 4, 7 கூடையவன், கன்னியா லக்கணத்துக்கு 4, 7 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால முடிஞ்சு போச்சு. சரியா, குடும்பத்தில் பிரச்சனை. 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல உட்காந்து பகமப்பட்டிருப்பார். ஆனால் சுகப்படுவான், சுகம் இருக்கும். ஆனால் இன்டெகிரேஷன் இருக்காது. கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்ப விஷயத்தில் பிரச்சனை, தாம்பத்தியத்தில் பிரச்சனை, புருஷனா பொண்டாட்டி கூட பிரச்சனை, பொண்டாட்டினா புருஷன் கூட பிரச்சனை, இது இருக்க தான் செய்யும். ஸோ இப்படி வந்து இந்த குரு திசை, சனி திசை வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கண ரீதியாக நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த தசை நல்லா நடக்கும். இதுதான் ஜோதிடம், இதுதான் பலன்கள், இதுதான் நிதர்சனமான பலன்கள். தசாபதி பலன்கள் தான் நிச்சயமான பலன்கள், உண்மையான பலன்கள். இந்த கோச்சாரத்துக்கு பலன் சொல்கிறதெல்லாம் வந்து கிரக நிலையில் வச்சு சொல்கிறது, முட்டு கொடுக்குற மாதிரி தான்.
இந்த நாங்கள் போடுறது, டிவியில் பார்க்குறது, மற்ற இடத்துல கேட்குறது, பேப்பரில் படிக்கிறது, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது எல்லாமே முட்டு கொடுக்குற மாதிரி தான். மிதுன ராசிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான். இது நிறைய பேர் சொல்ல மாட்டானுங்க, அப்படியே பழிக்குமாங்க. மிதுன ராசி வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, ஒருத்தர் தட்டி அப்படி கை நிறைய பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு, பெட்டி நிறைய, ஒருத்தனும் வர மாட்டாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்த்தா தான் உனக்கு காசு. சரியா? அது வந்து ஜாதகத்திலே இருக்கும், ஜாதகத்திலே இருக்கும். ஜாதகத்தை வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இந்த ஆள் வேலை பார்ப்பான், இந்த ஆள் தொழில் பண்ணுவான், இவன் இவ்வளோ சம்பாதிப்பான், இவன் இப்படி தான் இருப்பான், இவன் அடுத்தவனை ஏமாற்றி தான் பிழைப்பான்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்கும்போது கிளியராக கேள்வி கேளுங்க. சரியா? சும்மா மொட்டையாக திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கணும்னா அதெல்லாம் பலன் சொல்லவே முடியாது. கடவுள் ஒருத்தரால் தான் சொல்ல முடியும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு. தனி மனிதன் யாராலும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்கிறேன்னா அவர் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். சரியா? அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, இயல்பை புரிஞ்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ நம்ம எங்கே விட்டோம்? சூரியனில் விட்டோம். சரியா? சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ஓரளவு நல்லா இருக்கும். லக்கணத்துக்கு சொல்லிட்டு வந்திருந்தேன். எஸ், லக்கணத்துக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன். மிதுன ராசிக்கு வந்து ரிஷப லக்கணத்துக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து மிதுன லக்கணம், மிதுன ராசியில் ரிஷப லக்கணத்துக்கு சொல்லிட்டேன். மிதுன லக்கணத்துக்கு வந்து எப்படி சார் இருக்கும்? ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஓரளவு உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவு தைரிய விரும்பியாக தான் இருப்பீங்க. சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. ஓரளவு 50% நல்லாயிருக்கும் மிதுன லக்கணத்துக்கு. கடக லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். கடக லக்கணத்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அடுத்த வருகின்ற நாட்களில் தலைவிதி நல்லா மாறும். இந்த 5 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? நான் சொன்ன 5 கிரகங்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். கடக லக்கணத்துக்கு சுகப்படுவீர்கள். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ராஜயோகம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. நல்லா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கர்மம் நல்லாயிருக்கும். காரியம், தொழில், பூஜை புனஸ்காரம் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடகலக்கணம் நல்லாயிருக்கும். மேசம், ரிஷபம், கடகம் நல்லாயிருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு சுமாராக தான் இருக்கும். சரியா? சிம்மத்துக்கு சுமாராக தான் இருக்கும். தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். தாய் தப்பனோட ஆதரவு இருக்கும். தாய் தப்பன் நல்ல ஒத்துழைமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் தாய் தப்பனை வச்சு பிழைச்சிக்கிறவங்க. புது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். நல்ல சக்ஸஸ் ஆகும். அரசியல்வாதிகள், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கன்னியா லக்கணம் சுமாராக தான் இருக்கும். 50% தான் நல்லாயிருக்கும். சரியா? அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் தான் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? விரயம் இருக்கும். அலைச்சல் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுவீங்களோ அலையிறீங்களோ இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த ரெப்ரசன்ட் வேலை பார்க்குறவங்க, வெளியூர் சுற்றுறவங்க, கேம்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். துலா லக்கணம் சூப்பராக இருக்கும். மிதுன ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தலைவிதி நல்லா மாறும். சரியா? ஸோ இந்த தலைவிதி நல்லா மாறுறதுல பார்த்தோம்னா இப்போதைக்கு எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்கும்னா மேசம், ரிஷபம், கடகம், துலாம் இந்த லக்கணங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சரியா? சூப்பராக இருக்கும் அடுத்த வருகின்ற நாட்களில். துலா லக்கணம் நல்லா இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க, கர்மம் நல்லா பண்ணுவீங்க, லாபம் நல்லாயிருக்கும். கண்ணன் மணி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இணக்கம் இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக லக்கணம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். சரி, நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்கள் இருக்கும். ஆனால் இவங்க நல்ல காரியம் பண்ணுவாங்க. தொழில் காரியம் நல்லா பண்ணுவாங்க. லாபம் இருக்கும். சரியா? இவங்களுக்கெல்லாம் வந்து கூட்டு தொழில் நல்லா வரும். கூட்டு தொழில், ஜாயிண்ட் வச்சரு, பார்ட்னர் போட்டு செய்கிறது, அசோசியேஷன், டீம் இதிலெல்லாம் நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. நல்ல விதமாக இருக்கும். ஒரு 100% விருச்சிக லக்கணத்துக்காரங்களுக்கு தொழிலில் லாபம் இருக்கும். இன்டெகிரேஷன் இருக்கும். ஒருங்கிணைஞ்சு போவாங்க. தனுசு லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். சரியா? வெளிநாடு, வெளிமான தொடர்பில் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல பாக்கியம் கை கொடுக்கும். சரியா? இருக்கிற இடத்த விட நாங்கள் போனோம். உள்ளூர்குள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. மிதுன ராசி தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தூர இடத்த அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணம் செமையாக இருக்கும். மகர லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நடக்கும். மகர ராசி, மிதுன ராசி, மகர லக்கணம் இது ஒரு சஷ்டாச அமைப்பு. இருப்பினும் கிரக நிலையில் இப்போ மகர லக்கணத்துக்கு நல்லா இருக்குது. சரியா? நல்லா இருக்கும். சுகப்படுவீங்க. லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். அங்காளி பங்காளி விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக நெல், கரும்பு போட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான லாபம் இருக்கும். ஸோ மகர லக்கணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் லக்கணத்துக்கு நிறையா சொல்லலாம். சரி, அடுத்த நட்சத்திரத்துக்கு சொல்கிறதுனால நான் கொஞ்சம் லிமிட்டாக தான் சொல்கிறேன். அடுத்து கும்ப லக்கணம் காரியமாக இருப்பீங்க. சரியா? கண்ணன் மணி உறவு நல்லாயிருக்கும். இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். காரியமாக இருப்பீங்க. தொழிலை நல்லா புரட்சி பண்ணுவீங்க. சீரு சிறப்பாக இருப்பீங்க. கும்ப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். சரியா? 16 மற்றும் பெருவாலும் வழுவீங்க. மிதுன ராசி கும்ப லக்கணத்தில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். இது ஒரு கோணம். ஸோ கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியில் அடுத்து வருகின்ற ஒரு 6 மாதங்கள் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு மாஸ்டர் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆவணி மாதம் வரைக்கும் இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அடுத்து மீன லக்கணத்துக்கு வந்து குடும்பம் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும்.
பாகப்பிரிவினை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் எதுவும் ஒயில் எழுதி வச்சாங்கன்னா தாத்தா பாட்டியோட சொத்து பத்து கிடைக்கும். இருப்பினும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். சரியா, உத்தியோகத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், வேலை பளு இருக்கும், வேலை பனி சுமை இருக்கும். ஸோ உத்தியோகம் பார்க்குறவங்க மீன லக்கணத்தில் கவனமாக தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் அடுத்து வருகின்ற ஒரு 6 மாதத்துக்கு ஆவணி மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு சுமாராக இருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு அந்தளவு நல்லா இருக்காது. மிதுன லக்கணத்துக்கு அந்தளவு நல்லா இருக்காது. மீன லக்கணத்துக்கு அந்தளவு நல்லா இருக்காது. ரொம்ப பின்னடைவை சந்திக்கிற லக்கணம் மீனம், மிதுனம், கன்னி, இந்த 3 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. சிம்ம லக்கணம் 150% இருக்கும். விருச்சிகம் தனுசுக்கு 100க்கு ஒரு 60% நல்லாயிருக்கும். மற்ற லக்கணத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சரியா, இவ்வளோதாங்க. இதுதான் பலன். இதை தான் பகுப்பாய்ந்து சொல்லணும், பிரித்து சொல்லணும். சரியா, பிரித்து சொல்கிறதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. இப்படி சொன்னோம்னா இந்த லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக நிற்கும் பலன். நான் சொன்ன விஷயங்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே நிற்கும். சரியா, இதுதான் பலன்கள். சரி, அது நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சரியா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஏப்ரல் 1க்கு மேலே, அதுக்கு மேலே அவர் 10ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சரியா, ஏப்ரல் 1க்கு மேலே மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எடுக்கிற காரியத்தில் முன்னேற்றம் இருக்கும். முயற்சிகள்லாம் முன்னேற்றமாக இருக்கும். இருப்பினும் முதலீடுகள் அவசியமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாதவங்ககிட்ட நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடக்கூடாது. சரியா, நம்பிக்கையோடு இருக்கணும். சரியா, உங்கள்கிட்ட உறவாடி கெடுத்துருவானுங்க, அதனால் கவனமாக இருக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நல்லவன் கட்டவன் பார்த்து பழகணும். ஏப்ரல் 6க்கு மேலே புதன் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஒரு நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். தொழிலில் நெருக்கடிகள் குறையும். புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் கமிஷன் நல்லபடியாக இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். சரியா, குரு பகவான் ராசியில் இருக்கிறாரு. வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. சரியா, ஓரளவு பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் ஓரளவு முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். சில பேர் காதல் திருமணத்தில் போய் முடியும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உறவு இருக்கும், இடமாற்றம் இருக்கும். சிலவர் நான் சொன்ன மாதிரி வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு வெளியே போகலாம், வெளியூர் போகலாம். சரியா, நம்பி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த உதவி கிடைக்கும். நம்பி சென்று ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும். பெரியவரோட ஆதரவு இருக்கும், தெய்வ அருள் இருக்கும். சரியா, இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால நல்லபடியாக இருப்பீங்க. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, உயர்கல்விக்கு போவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்குது. சரியா, சந்திராஷ்டமம் அடுத்த வரையான நாட்கள் இருக்குது. ஏப்ரல் 10, 11 அடுத்த மாதம் தான் இருக்குது. இருப்பினும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்டேஷன் எழுதுறது, கையெழுத்து போடுறதுலாம் கவனமாக இருக்கணும். வருகிற ஏப்ரல் 10, 11ஆம் தேதி கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தோம்னா மார்ச் மாதம் 23, 22, 23, 26, 31, 22, 23, 26, 31. அடுத்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து திருவாதிரைக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கவனமாக இருக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகக்கூடாது. சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமட நிலையில் இருந்தாலும் ஓரளவு பலன்களை கொடுப்பாரு. சரியா, மார்ச் 27 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மார்ச் 27 ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 9க்கு மேலே ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். மேலே இதோடைய நெருக்கடி இருக்கும். தொழிலில் கொஞ்சம் வேலைப்பளு இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலையில் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் மனலும் உடம்பும் சங்கடத்துக்கு உண்டாகும். எதையும் பிரித்து பார்த்து செய்யுங்க. சரியா, பிரித்து பார்த்து செய்யணும். எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பிரித்து பார்த்து செஞ்சாங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு டென்ஷன் குறையும், பதட்டம் குறையும். ஒரே நேரத்தில் பல வேலையில் பார்க்காதீங்க. சரியா, ஆனால் உங்களால் அப்படி இருக்க முடியாது. நெருக்கடி இருக்க தான் செய்யும். தொழிலில் நெருக்கடி இருக்கும். ஒரு நேரத்தில் 4-5 ஆர்டர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடம் வலுப்பெறுது. இப்படி சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறனால வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வர வேண்டிய பணம் வந்துட்டு இருக்கும். அரசாங்க வழியில், அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நடக்க வேண்டிய வேலைகள் நல்லபடியாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருப்பீங்க. செல்வாக்கு உயரும். சிலர் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். வேலை கிடைக்கும். மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். முயற்சி கட்ட ஆதாயம் கிடைக்கும்.
முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் வேகமாக இருக்கும். சரியா, முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் வேகம் எடுத்து நல்லபடியாக போகும். சொந்த பந்தத்துக்கிட்ட இணக்கமாக இருப்பீங்க. நண்பர்களால் ஆதரவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும். பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். விஏபி வெரி இம்பார்ட்டன்ட் பிரச்சனையால் உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும். விஏபியோட சங்கல்பம் கிடைக்கும். அவங்களுடைய சகவாசம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்குகிற காரியங்கள் நல்லபடியாக முடியும். வேலை பார்க்குற இடத்துல சரி, மற்ற இடத்துல சரி, குடும்ப விஷயத்தை பேசாதீங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயமா ரகசியங்களும் மற்றவங்க யாரையும் ஷேர் பண்ண வேண்டாம். கவனமாக இருந்தீங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் வாங்குகிற விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா, நல்லா படிப்பீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. சந்திராஷ்டிரமம் இருக்குது. சரியா, சந்திராஷ்டிரமம் இருக்குது. மார்ச் 15 முடிஞ்சு போச்சு. அடுத்து ஏப்ரல் 11-12 இருக்குது. ஏப்ரல் 11-12 சந்திராஷ்டிரமம் இருக்குது. அதிர்ஷ்ட நாள் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நாள் பார்த்தோம்னா 23 மார்ச் 23, 24, 27, 31 இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்ட நாளாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 23, 24, 27, 31. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 13ஆம் தேதி இந்த காலங்கள் உங்களுக்கு யோக காலமாக பார்க்கப்படுகிறது. தேவி ஸ்ரீ கர்மாரியம்மனை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு வேளையில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் தேவி ஸ்ரீ கர்மாரியம்மனோ காளியம்மனையோ கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். யாருக்கு? திருவாதிரை நட்சத்திரத்திற்கு. அடுத்து புனர்பூசம் ராமருடைய நட்சத்திரம். ராமநவமி வருது. சரியா, ராமநவமி வருது. ராமநவமி எப்போ வருது? ராமநவமி நவமி இந்த வர்ற வளர்பிறை நவமியில் தான் வரும். ராமநவமி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா, வருகிற 27ஆம் தேதி அன்றைக்கி தான் சுக்கிரை ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். சூப்பர். ராமநவமி அன்றைக்கி கோயிலுக்கு போயிருங்க, புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க. சரியா, வெள்ளிக்கிழமை தான். இன்றைக்கி என்ன கிழமை வருது? ராமநவமி 27ஆம் தேதி மார்ச் 27 தான். ராமநவமி வெள்ளிக்கிழமை தான். நல்ல அமைப்பு தான். சுக்கிரனுக்கு வேண்டிய நாள் தான். அன்றைக்கி போய் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை கும்பிட்டு வந்துடுங்க. வேறு எப்படி சார் இருக்கும்? புனர்பூசம் 1, 2, 3க்கு எப்படி இருக்குன்னா நன்மைகள் இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியா, உழைப்பு கட்ட ஊதியம், ஊதியத்துக்கிட்ட உயர்வு இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்துக்கு நல்ல 5ஆம் இடம் 7ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால 5, 7, 9 நல்ல நிலைமையில் இருக்கிறனால நன்மைகள் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. தனகாரகன், புத்திரகாரகன் உங்கள் நட்சத்திரத்தில் போகிறதுனால பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு 4, 7 கூடியவன் நட்சத்திரத்திலே ராசியிலே போகிறதுனால எனக்கு நல்லாயிருக்கும். தாயார் அன்பு இருக்கும். வண்டி வாகன யோகம், விவசாயம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, ஆயில் அண்ட் கேஸ் நல்லபடியாக இருக்கும். சரியா, நல்லா சோமாக இருப்பீங்க, சௌரியப்படுவீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல், பேங்கிங், நகைக்கடை, அடமானம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் கூட்டு தொழில் ஆதாயம் இருக்கும். விலை சென்ற நண்பர்கள் சேர்ந்து வருவாங்க. பெரியவருடைய ஆதரவு இருக்கும். சக்க சமயத்தில் சக்க உதவிகள் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலகி சென்ற உறவுகளாக அவங்களுக்கு சேர்ந்து வரும். சரியா, எடுக்கிற முயற்சிகள் வெற்றி மேல் வெற்றியாக இருக்கும். சரியா, தொட்ட காரியம் அனைத்தும் ஜெயமாகும். அரசாங்க வழியில் தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான காலமாக பார்க்கப்படுகிறது. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். பொருட்கள்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. வீட்டுக்கு தேவையான நவீனமான பொருட்கள் வாங்கி சேர்ப்பீங்க. பெண்கள் தேக ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. உடல்நல பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. ஆள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. சொந்த பந்தத்துக்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போடுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மேலே ஒரு அக்கறை இருக்கும். சரியா, யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா புனர்பூசத்துக்கு யோகமான நாட்கள் மார்ச் 23, 24, 25. மார்ச் 23, மார்ச் 24, மார்ச் 25, மார்ச் 21, மார்ச் 30, ஏப்ரல் 3, ஏப்ரல் 5 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 21, 23, 24, 25, 28, 30, ஏப்ரல் 3, 5 இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சிவனை கும்பிடுங்க. சிவபெருமானை கும்பிட்டிங்கன்னா அனைத்தும் சுபமாக முடியும். ஓகே நேயர்களே, பிரம்மன் எழுதிய தலைவிதி மாறுது. அது என்ன சார் தலைவிதின்னு சொன்னால் அது எப்படி மாறும் அப்படின்னா, பிரம்மன் இந்த பூமி என்னைக்கு படித்தார்னா யுகாதி பண்டிகை அன்றைக்கி தான் படித்தார். யுகாதி பண்டிகை நேற்று தான் முடிஞ்சது. மார்ச் 19ஆம் தேதி யுகாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் முடிஞ்சது. ஸோ அன்றைக்கி தான் பிரம்மன் பூமியை படித்தார். ஸோ அந்த விதி மாறும். சரியா, ராசிக்கு 10ஆம் இடம் வளர்க்குறதுனால கர்ம விதி மாறும். கர்மம் நல்லாயிருக்கும். சில காரியங்களை நல்ல காரியங்களை பண்ணுவீங்க. நல்ல காரியம் பண்ணுறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது கோச்சாரத்தில் உள்ள அமைப்பை வச்சு நான் முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன்.
ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கண ரீதியாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் தசாபுத்திக்கும் சொல்லலாம். சரியா? ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசைக்கு வரைக்கும் சொல்லலாம். டைம் ஆகும். சரியா? அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். தசைக்கெல்லாம் தனியாக வீடியோ போடணும். நீங்கள் கேட்கணும், சார் எங்களுக்கு வந்து நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ வந்து கேது திசை நடக்கு, புதன் திசை நடக்கு, வயசாகிருச்சு, எனக்கு எப்படி இருக்கும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தேன், புதன் திசை நடக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லக்கண ரீதியாக போடுவேன். அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். முடிஞ்சளவு நான் வந்து நிறைய தகவல்களை சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேசுகிறோம்னா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க வீடியோவை. சில பேருக்கு வந்து சலிப்பு ஆயிடுது. எல்லாமே இப்போ ஷார்ட் வீடியோவாக போயிடுச்சு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். சரி, அந்த அளவுக்கு எல்லாம் சுருங்கி போச்சு. உலகம் ரொம்ப சுருங்குது. தாய் தப்பனே தாய் தப்பன்கிட்ட பிள்ளைகள் பேச மாட்டேங்குது. அம்மானு சொல்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க, அப்பான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. அப்பா கிட்ட 10 நிமிஷம் நின்று பேச மாட்டேங்கிறாங்க. தெருவில் நின்று பசங்கிட்ட எல்லாம் அரட்டை அடிக்கிறாங்க, மாமா மச்சான்னு பேசுகிறாங்க. பெத்த தாப்பங்கிட்ட பேச மாட்டேங்கிறான், மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நாட்டில் வந்து அந்த உறவு முறையில் ஒரு இது வந்துருச்சு, சுருக்கம் வந்துருச்சு, டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய பேசுகிறவங்க சலிப்பு உண்டாகிடுது. பார்ப்போம் விதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. கொரோனான்னு ஒரு பெரிய காராகண்டம் வந்தது. என்ன சொல்லுவாங்க, காராகிரகம் வந்தது. எல்லோரும் உள்ளே போனோம், வெளியே வந்தோம். நிறைய பேர் அதில் இதுவாகிட்டாங்க, எக்ஸ்பைர்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் தப்பிச்சாங்க. சரியா? ஊரே அடங்கி கிடந்துச்சு, லாக்டவுன். அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு எல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தோம். வாழை சுருட்டிட்டு ஒழுங்காக போயிட்டு இருந்தோம், லைனில் போயிட்டு இருந்தோம். அது பின்னாடி இப்போ சரியாயிருச்சு, கொஞ்சம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. எல்லாம் அப்படியே சில்லறை தூக்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஒன்று நம்மக்கிட்ட இல்லைன்னா உடனே அதை பற்றி டென்ஷன் ஆயிடுவோம். சரியா? அது இல்லையே, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவோன்னு அதுக்கு யாரும் முயற்சி பண்ணுறது கிடையாது. யாருமே முயற்சி பண்ணுறது கிடையாது. 60% வெளிநாட்டை நம்பி தான் இருக்கும் நம்ம. சரியா? 60% எரிபொருளுக்கு வந்து வெளிநாட்டை நம்பி தான் இருக்கும். இதில் இந்தியா வல்லரசு, இந்தியா வந்து பெருசாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு உள்ளூர் சண்டை வேறு. அவனை எனக்கு பிடிக்கல, உன்னை அவனை பிடிக்கல, அவன் இது வேறு நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் உண்மை. சரியா நேரில் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றோம், ஜோசியம் பார்க்குறோம், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு பார்த்துட்ருக்குறோம். சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்னிறைவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் வந்து தன்னிறைவு பெறணும். சரியா? அடிப்படை விஷயத்தில் தன்னிறைவு பெறணும். ஒரு மனிதன் தன் தேவைக்கு சில காரியங்களை செஞ்சான்னா நல்லாயிருக்கும். வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். ஓகே நேர்களே, வீட்டில் இருந்தால் நாடு உருவாகுது. பாருங்கள், சில விஷயத்தை உட்காந்து பார்த்தோம்னா யோசனையாக இருக்கும். மனிதன் பிறப்புலேருந்து இறுதி வரைக்கும் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஓட்டம் தான். ஏதோ ஒன்று நடக்காதா, அடுத்து ஒன்று நடக்காதா நினச்சி தான் ஓடிக்கிட்டே இருக்கான். எல்லோரும் அப்படி தான். அரசியல்வாதிகள் வந்து செல்வாக்காக ஓடுறாங்க, பதவிக்காக ஓடிட்டுருக்காங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவன் பணத்துக்காக ஓடிட்டுருக்கிறான். சேர்க்கணும், சம்பளம் வாங்கணும், மற்றதும் வாங்கணும், சைடிலும் வாங்கணும், சம்பளமும் வாங்கணும்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. தனியார் தொழிலையும் ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றுக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, நாளையும் கரையேற்றணும், வேலைக்கு போகணும், ஓட்டிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஏதோ ஒருத்தன் காக்கா பிடிக்கணும், காசு வாங்கணும், ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா? உட்காந்து யோசனை பண்ணோம்னா நமக்குன்னு ஒன்றும் இல்லை. அதான் உண்மை. சரியா? ரைட் நேயர்களே, பாருங்கள், எதுவும் தகவல்னால் சொல்லுங்கள். என்கிட்ட எதுவும் நான் சொல்கிறதுல எதுவும் குறை இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். சரியா? அதனால் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். தெரியாதுன்னு நிறையா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அதை சொல்லுங்கள், உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? நல்லது நடக்கணும், அவ்வளோதான். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும், நாட்டில் அமைதி நடக்கட்டும், சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லோரும் நிம்மதியாக இருக்கட்டும். இல்லாமல் இறைவன் அனைவரையும் காப்பாற்றட்டும். நல்ல மழை பெய்யட்டும், விவசாயம் பெருகட்டும். இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயம் தலை தோங்கட்டும். எவ்வளோதான் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு தட்டில் கை வச்சு தான் ஆகணும். ரைட்டு, வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு, புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.